இன்றைக்கி சமையல் ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, அதனால் போடலான்னு நினச்சேன். பசலைக்கீரை பொரியல். இது வந்து கொத்தமல்லி சாம்பார். கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி தழை இருக்குது இல்லைங்களா, அது எனக்கு நாமக்கல்லேருந்து ஜெயந்தி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து சாம்பார் வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால நான் சாம்பார் வச்சுருக்கேன். அது வந்து பொடியாக நறுக்கிட்டு பொடி போட்டு சாம்பார் வைக்கிறது. அடுத்தது தயிர் வர ஊற்றியாச்சு. அப்புறம் நல்லா நீட்டு பொடலங்காய், எனக்கு அந்த குட்டை பொடலங்காயே பிடிக்காது. நீட்டு பொடலங்காய் கிடச்சா கட்டாயம் அதை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் கூட்டு, ஒரு நாள் பொரியல், அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். அந்த பொரியல் ஒரு கப்பில் போட்டு சாப்பிட்டு விடுவோம். ரொம்ப பிடிக்கும் எனக்கெலாம் அது. அதனால் இன்றைக்கி அந்த நீட்டு பொடலங்காய் பொரியல். செட்டிநாடு பக்கம் இது துவட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட என்னோடய ஃபேவரெட் ரசம், ஜஸ்ட் மிளகு சீரகம் ரசம். அப்புறம் இது கோயிலேருந்து இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்திங்கிறதுனால சுண்டலும் புளியோதரையும் கொடுத்து விட்டாங்க. கூட மாதுளம்பழம், அப்புறம் இருக்கவே இருக்குது எலுமிச்சம்பழம், கார ஊறுகாய், அவ்வளோதான். சரி, என்னோடய பேரனோட ஃபேவரெட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இன்றைக்கி அவருக்கு அந்த காயெல்லாம் கூட இதே சேர்த்து சாப்பிட பிடிக்கும். அந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் நெய் போட்டுக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடுவார். இது இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும். ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் அதை கொஞ்சம் அப்படியே மெதுவாக, இன்றைக்கி ஹாஃப் டே, அதனால் ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணி நல்லா சுட சுட அந்த சாதத்துலேயும் அதையும் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும். அதனால் இது யூஸ்வலாக வந்து நறுக்கிட்டு கழுவிட்டு ஒரு டவலில் போட்டு விரித்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தாளித்து விட்டோம்னா ஆரம்பத்துலேருந்தே நல்லா உதிரியாக இருக்கும். இன்றைக்கி அவசரம் வேலை, அதனால் என்னால் அப்படி பண்ண முடியல. கழுவி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டேன். அது என்னடான்னா கொஞ்சம் லேசாக சேர்ந்தா மாதிரி இருக்குது. பட் இது கொஞ்சம் நேரம் ஆனோன்னு உதிரும். ஸோ அடுத்தது சுட சுட சோறு. அது பார்த்திங்கன்னா ஒரே சுட சுட சாதம். எங்கள் வீடுங்களில் புழுங்கல் அரிசி சாதம் வடித்து ஹாட் கேஸில் வச்சுருவோம். அவ்வளோதான். அதே மாதிரி தயிர் பார்த்திங்கன்னா காலையில் தான் உர ஊற்றணும். எங்கள் வீட்டில் இவங்களுக்கு தயிர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா பிடிக்காது. என்ன ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு தயிர் கொடுக்குறது நாங்கள். அதனால் தயிர் சுட சுட காலையில் பாலை காய்ச்சி நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சி அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி உர ஊற்றி வச்சோம்னா மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு 8 மணிக்கு உர ஊற்றிடுவேன். சாப்பிடும்போது நல்லா அப்படியே இலசாக நல்லாயிருக்கும். அதாவது புளிப்பு இல்லாமல் இருக்கும் அந்த தயிர். ஸோ இதுதான் இன்றைக்கி எடுத்து காமிச்சதெல்லாம் மூடி வச்சுட்டேன் பாருங்கள். சூடு ஆறிடுச்சுன்னா அது நல்ல. ஸோ உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற காம்பினேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.